இன்று கடவுளின் வார்த்தை. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையைக் கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையைக் கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். 2ஆம் வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யேகோவா. 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யேகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. 4ஆம் வசனம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். 5ஆம் வசனம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். 6ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. 7ஆம் வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். 8ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லென்றார். 9ஆம் வசனம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமல் போனார்கள். 10ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, 11ஆம் வசனம். நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனோடே பேசி என்றார். 12ஆம் வசனம். மோசே கர்த்தருடைய சந்நிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். 13ஆம் வசனம். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். 14ஆம் வசனம். அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யாரென்றால், இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக், பல்லு, எஸ்ரோன், கர்மி. இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர். 15ஆம் வசனம். சிமியோனின் குமாரர் எமுவேல், யாமீன், ஓகாத், யாகீன், சோகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல். சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. 16ஆம் வசனம். உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன், கோகாத், மெராரி என்பவைகள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். 17ஆம் வசனம். அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிப்னி, சீமேயி என்பவர்கள். 18ஆம் வசனம். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயர், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கோகாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான். 19ஆம் வசனம். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. 20ஆம் வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். 21ஆம் வசனம். இத்சேயாரின் குமாரர் கோராகு, நெப்பேக், சித்ரி என்பவர்கள். 22ஆம் வசனம். ஊசியேலின் குமாரர் மீசாவேல், எல்சாபான், சித்ரி என்பவர்கள். 23ஆம் வசனம். ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாளை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலையாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். 24ஆம் வசனம். கோராகின் குமாரர் ஆசீர், எல்கானா, அபியாசாப் என்பவர்கள். கோராகியரின் வம்சத்தலைவர் இவர்களே. 25ஆம் வசனம். ஆரோனின் குமாரனாகிய எலேயாசார் பூத்தியேலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பினேகாசை பெற்றாள். அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே. 26ஆம் வசனம்.
இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. 27ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே. ஆமேன்.